இயேசு தம்முடைய ஊழியத்தின் போது பல தீர்க்க தரிசனங்களை சொன்னார். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது எருசலேம் ஆலயத்தை பற்றியது. அவர் கூறினார், ஒரு கல்லின் மேல் மற்றொன்று இராதபடிக்கு எடுபடும் நாட்கள் வரும் என்று. அந்த நேரத்தில் எருசலேம் ஆலயம் யூத மக்களின் பெருமையாக இருந்தது. இது பாபிலோனிய நாடு கடத்தலுக்கு பிறகு மீண்டும் ஏரோது மன்னரால் பிரமாதமாக விரிவுபடுத்தப்பட்டது. பெரிய கல் சுவர்கள், அழகான வாயில்கள் மற்றும் புனித ஹோலிஸ் என்று அழைக்கப்படும் முள் சரணாலயம் என்று மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. அது என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் அழிக்க முடியாது என்றும் பலர் நினைத்தார்கள். ஆயினும் அது நிலைத்து நிற்காது என்று இயேசு தம் சீஷர்களை தெளிவாக எச்சரித்தார். மேலும் அவருடைய வார்த்தைகள் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. ஏனென்றால் அத்தகைய அழிவு சாத்தியமற்றதாக தோன்றியது. ஜனங்கள் ஆண்டவருடைய செய்தியை நிராகரித்ததால் ஆலயம் முற்றிலும் அழிக்கப்படும் என்று இயேசு விளக்கினார். அவர்கள் தேவனின் இதயத்தை உண்மையாக பின்பற்றுவதை விட கட்டிடம், சடங்குகள் மற்றும் மரபுகள் மீது கவனம் செலுத்தினர். இந்த நிகழ்வுக்கு முன் வரும் அறிகுறிகளையும் அவர் கொடுத்தார். போர்கள், பஞ்சங்கள், பூகம்பங்கள் மற்றும் விசுவாசிகளை துன்புறுத்துதல். இந்த எச்சரிக்கைகள் தேவனை நிராகரிப்பதன் தீவிரத்தை புரிந்து கொள்வதற்கும் தேவன் எச்சரித்து சொன்னவை. இயேசு இந்த வார்த்தைகளை பேசிய சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கிபி 70 ஜெனரல் டைட்டஸின் கீழ் ரோம இராணுவம் எருசலேமை அழித்தது. ரோமானியர்கள் நகரத்தை எரித்தனர். தேவாலயத்தை கல்லால் இடித்து பொக்கிஷங்களை எடுத்து கொண்டனர். குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டன. பலர் கொல்லப்பட்டனர் மற்றும் அடிமைப்படுத்தப்பட்டனர். அழிவு முடிந்தது. இயேசு சொன்னது போலவே தேவாலயத்தில் ஒரு கல்லும் நிற்கவில்லை. பல வருடங்களுக்கு முன்பு இயேசு சொன்னது போலவே அவருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். இந்த நிகழ்வு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மற்றும் இயேசுவின் வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தியது. எருசலேம் தேவாலயத்தின் அழிவு தற்செயலானதல்ல. அது ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தது. மக்கள் ஆலயத்தை ஒரு அடையாளமாக நம்பியிருந்தனர். அது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது என்று நினைத்து அவர்கள் உண்மையான வழிபாட்டையும் கீழ்ப்படிதலையும் புறக்கணித்தனர். மனித பெருமையும் கீழ்ப்படியாமையும் இத்தகைய பின்விளைவுகளை உண்டு பண்ணுகின்றன என்பதை காட்டும் விதமாகத்தான் இந்த தீர்ப்பை தேவன் அனுமதித்தார். அதே நேரத்தில் இந்த நிகழ்வு ஒரு பெரிய உண்மையை முன்னோக்கி சுட்டிக்காட்டியது. தேவனுடைய பிரசனம் இனி ஒரு கட்டிடத்தில் அல்ல, மாறாக எல்லா விசுவாசிகளின் இருதயங்களிலும் தான் விளங்கும் என்று. இந்த தீர்க்க தரிசனம் இன்று நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. உண்மையான வழிபாடு என்பது தேவனை முழு இருதயத்தோடு பின்பற்றுவதே தவிர சடங்குகளை செய்வது அல்லது கட்டிடங்களை கட்டுவது அல்ல என்பதை. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் வாசம் பண்ணும் ஒரு மகத்தான ஆலயம் நம்முடைய சரீரமே என்பதை புரிந்து கொள்வோம். தேவனுக்கு நம் இதயத்தில் இடம் கொடுப்போம். God bless you.